அடுத்து மீன ராசிக்கு பார்க்கலாம். மீன ராசிக்கு உண்டான பலன் ஜென்மச்சனியாக மாறி இருக்கு. ஜென்மச்சனி வந்து பிரச்சனை கொடுக்குமேன்ற கலக்கத்தில் நிறைய பேர் இருக்கீங்க. ஆல்ரெடி நிறைய பேர் கலக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இங்கே நான் இந்த பதிவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சந்திர ஒளி நிலை மற்றும் ராசி லக்னாதிபதி, ராசி அதிபதி, லக்னம் அதெல்லாம் வந்து ஒளி நிலையில் இருக்குது. நடக்கிற தசாபுத்திகள் நன்றாக இருக்குது அப்படின்னா இந்த ஜென்மச்சனியோட தாக்கங்களை உங்களால் சமாளித்து கொள்ள முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கையோட போராடலாம் நீங்கள். இருப்பினும் புதுசாக தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க, புதுசாக ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறவங்க கொஞ்ச நாள் காத்துருங்க. எதுவுமே எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு விஷயத்த செய்திடாதீங்க. நிறைய பேருக்கு இப்போதாங்க புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும்லாம் தோணுது. ஏன்னா சனி மிகவும் நூதனமானவர். அவர் நம்மளை அப்படித்தான் சிந்திக்க வைப்பார். அப்படி சிந்திச்சாதான் நம்மளை கொண்டு போய் குழியில் தள்ள முடியும். அதனால் நீங்கள் எல்லா விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தசாபுத்தி நல்லா இருக்குன்னா உங்கள் பர்சனல் ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மற்ற செயல்களில் ஈடுபடலாம். ஜென்மச்சனியை பொறுத்த வரைக்கும் அங்கே சுபத்துவமாக இருக்குது மற்ற அமைப்புகள் அப்படின்னா மற்ற குடும்ப வளர்ச்சிக்கான நல்ல விஷயங்கள் செய்யலாம். வெளியூர் பிரயாணம், இடமாற்றம் இதையெல்லாம் கூட பல பேருக்கு கொடுக்குது. பல பேர் மன அழுத்தத்தில் இருக்கீங்க. அதிலிருந்து விடுதலையாக வாய்ப்புகள் உண்டா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 12/6ங்கிற அமைப்பில் ராகு கேது இருக்கிறது உங்களுக்கு ஒரு ஆறுதலான விஷயம்தான். அப்புறம் குரு வந்து ராசிக்கு 4ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அவர் ராசிக்கு 8ஆம் வீட்டை பார்வை செய்வார். அதனால நீங்கள் இடமாற்றம் எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த காலகட்டங்களில் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வீடு மாற்றங்கள் செய்கிறாங்க. அந்த தேவை இருப்பின் பண்ணிக்கோங்க. அல்லது அதுக்குண்டான சூழ்நிலைகள் அமைந்ததுன்னா அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிறதா. ராசிக்கு 10ஆம் வீட்டை குரு பார்வை செய்கிறாரு. அதே மாதிரி ராசிக்கு 12 பார்வை செய்கிறாரு. அப்போ விரயங்கள் அதிகரிக்கும். கட்டுக்குள்ளே செலவை வச்சுக்க முயற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக இறை வழிபாடு செய்யும் பொழுது இப்போ ஏற்படக்கூடிய எதிர்பாராத மன உளைச்சல்களை சரி பண்ணக்கூடிய ஒரு தன்மையை நீங்கள் அடைவீங்க. மேலும் வந்து இந்த வருட கிரக பயிற்சிகள் உங்களுக்கு எல்லா விதமான நற்பலன்களையும் தந்து உங்களை சந்தோஷமாக வாழ வைக்கணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.